ஒரு கட்டத்தில் என்ன பண்ண போர் நிறுத்தம் வந்துருச்சு. நிறுத்தம் வந்தோடனே அங்கே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, சரிப்பா போர் நிறுத்தம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் வண்டியெலாம் தள்ளிட்டு வந்துருங்க அப்படின்னு. அப்போ அந்த தளபதி இருக்கான்ல, பாகிஸ்தான் தளபதி, அவன் வீணாக போனவனாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், நிறுத்தவன்ட்டாங்க, இன்னும் ஒரு 5-6 ட்ரோன் சும்மா இருக்கே, இப்போ இதை லாரியில் எடுத்துக்கிட்டு போய் யார் லாரி வாடகை கொடுக்குறது, சரி தூக்கி போடுறான், இதையும் தூக்கி போட்டு வாங்கடா இங்கே, இது அதுக்கு ஒரு 4 பேருக்கு டியூட்டி போடணும், புரியுதா உங்களுக்கு? அந்த ட்ரோனை ஏற்றணும், திருப்பி இறக்கியாச்சு, ஏற்று கூலி ஒன்று இறக்கு கூலி ஒன்றுன்னு வாங்க, இறக்கி எல்லாம் மாட்டி ரெடியாக இருக்கும்போது அவன் டென்ஷன் ஆயிடுவான். என்னன்னா நீங்கள் சொன்னால் சண்டை போடணும், சொன்னால் நிறுத்துடுறேன், நான் என்ன லூஸா, அவன் சரக்கு இறக்க போட்டுருந்துருக்கலாம். பாகிஸ்தான் தானே, அங்கே தளபதி பார்ப்பான், அவன் வந்து கீழே உள்ள அவையில் சுபேதாரெலாம் வந்து சல்யூட் அடித்து கேட்டுப்பான், சார் போர் நிறுத்திட்டாங்க, நம்ம சாபா ஷெரீஃப் சொல்லிட்டாரு பிரதமர், இது ஏன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலையா, என்ன நம்ம தளபதி எங்கே போய் படுத்து கிடக்கான்னு தெரியலையா, அவன் சொல்லட்டும் ஏன்னு. அப்போ என்ன பண்ணுறது, சரி விடியா, இதை வேறு நம்ம தூக்கிட்டு போக முடியாது, அவ்வளோ தூரம் 6 ட்ரோன் கிடக்கு, மீதி 20 அனுப்புனா 20 அவங்க அடிச்சுக்கோ, காலி பண்ணிட்டான் இந்தியாவில், இன்னும் நாளை இதையும் தூக்கி போட்டு வாங்க அப்படியே வண்டி ஏறி அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்படி கூட நடந்துருக்கலாம், இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறது தான் சொல்கிறேன்னு, காமெடிக்கெலாம் நான் சொல்ல.